உன்னை ஹர்ட் பண்ண worst திங்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு நீஷே சொல்லல. மேக் பீஸ் வித் இட் இன்னும் சொல்லல. அவர் சொன்னது லவ் தெம். அது உனக்கு எவ்வளவு லாஸ் கொடுத்ததுன்னு பார்க்காம அந்த லாஸ்னால அதை லவ் பண்ணுன்னு சொல்றாரு. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு தெரியுமா? ஹாய், திஸ் இஸ் ஆதித்யா அண்ட் வெல்கம் டு மணக்கண்ணாடி ஆஃப் ஐ எம் ஜேஆர் ஆதித்யா. இது ரெண்டுமே லாட்டின் வேர்ட்ஸ். அமர்னா லவ், ஃபேட்டினா ஃபேட். லவ் யுவர் ஃபேட்ன்றது தான் இந்த ரெண்டு வேர்டுக்கான அர்த்தம். லைஃப் நல்லா போகும்போது மட்டும் இல்ல, நீ நினைச்சது கிடைக்கும் போது மட்டும் இல்ல, உன் ஃபேட்டோட எல்லாத்தையும், அதாவது உன் ஃபெயிலியர்ஸ், உன் லாசஸ், ஹியூமிலியேஷன்ஸ், உன்னை விட்டு போன ஆளுங்க, நீ நினைச்ச மாதிரி நடக்காத உன் லைஃப், லவ் ஆல் ஆஃப் இட்ன்றது தான் இதோட அர்த்தம். இமேஜின் பண்ணிக்கோங்களேன், ஒரு டீமன் உங்க முன்னாடி வந்து சொல்லுது, நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப நீ திரும்ப திரும்ப வாழணும். இன்ஃபினைட்லி எவ்ரி பெயின், நடந்தது நடந்தபடியே ஒரு சின்ன விஷயம் கூட மாறாம. இந்த தாட்டை கேட்டு நீ உடஞ்சு போவியா இல்ல எஸ்னு சொல்லுவியா? நீச்சே என்ன சொல்றாருன்னா, உன் லைஃப் எப்படி இருக்கோ அது அப்படியே எஸ்னு உன்னால சொல்ல முடியுதாங்கிறது தான் நீ எப்படி வாழ்றங்கிறதுக்கான டீப்பஸ்ட் கொஸ்டின். ஏன்னா உன் லைஃப்ல ஏதோ ஒரு பார்ட் மாறி இருக்கலாம்னு நீ டெஸ்பரேட்டா யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதை இன்னும் உன்னால அக்செப்ட் பண்ண முடியலனா நீ இன்னும் அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கன்றதுதான் அர்த்தம். அமர்ஃபெட்டிங்கிறது எஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா மாறுறதுக்கான ஒரு பிராக்டிஸ். எப்பவோ இல்ல, இப்போ நடந்தது எல்லாம் நல்லதுங்கிறதுக்காக இல்ல, நடந்தது எல்லாம் உன்னோடதுங்கிறதுக்காக.